தும்மல் அடுக்கு தும்மலை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அந்த அடுக்கு தும்மல் வந்திருக்கிறவங்க இல்லை எனக்கு தும்மலே வரக்கூடாதுன்னு இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமான தீர்வை இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுக்கு தும்மல் வந்திருக்கிறவங்க என்னென்ன பண்ணால் அதிலிருந்து விடுபடலாம், இயற்கையான முறையை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க முதல்ல காரம் கசப்பும் அதிகமுள்ள உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அது எந்த மாதிரினா, இப்போ துளசி, வேப்பிலை, கண்டங்கத்திரி, தூதுவளை, சுண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி கருப்பு வெத்தலை, இதெல்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், கசப்பும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இலை வகைகளை இல்லை பண்டங்களை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்மளே பச்சையாக மென்று தின்னுட்டு வந்தாலும் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ரெண்டாவது என்னங்க, நம்ம தண்ணி குடிக்கிறத சுடுதண்ணியா குடிங்க. அதாவது சுடுதண்ணியா குடிச்சிக்கிட்டு வரும்போது நம்ம உடம்புல குளிர்ச்சிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாகும். மூணாவது இந்த ஆறிப்போன உணவுகளை சாப்பிடறத நிறுத்தணுங்க. ஆறி போயிட்டு ஈரமா ஜில்லுன்னு இருக்கும், இல்லை நம்ம ஈரத்தன்மையான காய்கறிகள்லாம் கூட சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு வரணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே நம்ம உடம்புல நல்ல ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை இருக்க உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட உஷ்ணத்தை உருவாக்கணும். சளித்தன்மை இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியாக தான் எப்போதும் இருக்கும். அது தும்மலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு அடுத்தது நம்ம நைட்டு தூக்கம் கெட்டுட்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, கண்டதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை எப்போதும் தும்மலோ சளி பிரச்சனையோ விடவே விடாது. அதனால அந்த பழக்கம் ஏற்கனவே இருந்தது இல்லை வேலைக்காரமா இருந்ததுன்னா முழு ஓய்வு மேற்கொள்ளுங்க. பகல்லையாவது முழு ஓய்வு மேற்கொண்டு வரும்போது இந்த வெப்பநிலை சீராக்கப்பட்டு தும்மல்ல இருந்து கண்டிப்பா விடுபடலாம். பச்சை தண்ணி ஜில்லுன்னு நம்ம வெளியில போயிட்டு அடிக்கடி குடிக்காதீங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க வெப்பநிலை சர்ன்னு டவுன் ஆகும், ஜுரமாவும் மாறும். இந்த தும்மல் ஜுரத்தையும் ஏற்படுத்தக்கூடியதான் மாறும். அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தும்மலுக்காக எடுத்துக்கிற மருந்துகள் என்ன பண்ணோம்னா அப்போதைக்கு அடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடியதா மாறிடும் நமக்கு. ஏன்னா அந்த பக்க விளைவுன்னு சொல்றோம்ல, கண்டிப்பா அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே வருவோம். அதனால இந்த தும்மல் ஏற்கனவே அடுக்கு தும்மல்ல இருந்து விடுபடணும்னா காரம் கசப்பு தாங்க மெயின். அதில் இப்போ சூப்லாம் குடிக்கிறோம்ல, சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, இல்லை வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு, இந்த மாதிரி எல்லாமே குடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன எடுத்துக்கலாம், மொச்சக்கொட்டை, காராமணி, பயிறு, இந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கும் போது இன்னும் நம்ம எதிர்ப்பு சக்தி கூடும். ரொம்ப ஒழுகிட்டே இருக்கு, தும்மல் அதிகமாயிடுச்சு, இப்போ உடனே எனக்கு சடனாக அரெஸ்ட் ஆகும்னா இஞ்சி, லவங்கப்பட்டியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும்.